இன்றைக்கு தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம். இந்த நாட்கள்ல நம்ம கஷ்டப்படுறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. யாராவது கஷ்டப்படுற விருப்பம் பண்றீங்களா? நான் ரொம்ப கஷ்டப்படணும் யாராவது விரும்புறீங்களா? கஷ்டம் வரணும்னு யாராவது விரும்புறோமா? விரும்புறதே கிடையாது இல்லையா? ஆனா இந்த உலகத்துல கஷ்டப்படுவதற்குன்னு, பாவத்தை தூக்கி சுமப்பதற்குன்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காகவே இந்த பூமியிலே பிறந்தார். பாடுகளை அனுபவிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள், இங்கே உட்கார்ந்திருக்கும் நீங்க எல்லாரும் களிகூர்ந்து மகிழும்படி. நல்லா கவனிங்க. யாராவது சந்தோஷமா பாடுகளை அனுபவிப்போமா? சந்தோஷமா யாராவது பாடுகளை அனுபவிப்போமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த வசனத்துல? மகிழ்ந்து களிகூறும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். யாருடைய பாடுகளுக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு நாம எப்பொழுதுமே எப்படி இருக்கோமா? பங்காளிகளாக இருக்கிறோமா? பங்காளினா யாருன்னு தெரியுமா? பங்காளிகள் அண்ணன் தம்பிங்க தான் பங்காளிகளா இருக்கிறாங்க. 10 வயசு வரையிலும் அண்ணன் தம்பிங்க, 10 வயசுக்கு மேல பங்காளிங்க. சரியா? 1ல இருந்து 10 வயசு வரையிலும் யாரு? அண்ணன் தம்பிங்க. 10 வயசுக்கு மேல பங்காளிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப பங்காளிகள்னா என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு ஒரு நல்ல சொத்து இருக்கு, ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு. சரிங்களா? அந்த 10 ஏக்கர் இடத்த ஒரு பிள்ளை இருந்தா யாருக்கு? ஒரு பிள்ளைக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு 4 பிள்ளை இருக்குன்னா 4 பிள்ளைக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்களா? அந்த பாகம் பிரிவினை செய்யப்படுவதுதான். பங்காளிகளுக்கெல்லாம் என்ன தீனும்? பிரிச்சு கொடுக்கணும். பங்காளிகள் சொத்து பாதாள வரையும் பாயுமா? யாரும் அபகரிக்க கூடாதான். யாரும் அபகரிக்க கூடாது. இந்த உலகத்துல ஒரு சொல்லு இருக்கு, பங்காளிகள் சொத்தை அபகரிச்சு அது பாதாள வரையும் பாயுமா. அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஒரு தகப்பனுக்கு ஒரு சொத்து இருக்கும் பொழுது அதை பாக பிரிவினையாய் பிரித்து கொடுப்பதுதான் பங்காளிகள். அந்த பாகத்தை என்ன பிரித்து வாங்கி கொள்வது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரரா இருக்கிறார். சரிங்களா? மூத்த சகோதரரா இருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சரியா? அப்ப நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். அப்ப தகப்பன் சொத்தை எப்படி பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் நமக்கு பங்கு உண்டு. இயேசு கிறிஸ்து பாடுகளிலும் நமக்கு பங்கு உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பதான் இந்த உபத்திரவத்தெல்லாம் நம்ம சகிச்சு கொண்டு இருக்கலாம். சரிங்களா? இது என்ன கஷ்டம்? இயேசு கிறிஸ்துவின் பாருங்க, நமக்காக கல்வாரியில சிலுவையில மரித்தாரு. எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது, சரிங்களா, கல்வாரி சிலுவையை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். பாடுகளில கல்வாரி சிலுவையில பறிச்சு நினைச்சு பாருங்க. அவர் தலையில எனக்காக முள்கிரீடம் வைக்கப்பட்டது. அவருடைய கரங்களில் ஆணி துளைக்கப்பட்டது, கால்களில் ஆணி துளைக்கப்பட்டது. எனக்காக அவர் 39 சவுக்கடி அடி வாங்கப்பட்டார். முதுகுல 39 சவுக்கடி. இதெல்லாம் எனக்கு தான். அப்படின்னா இதெல்லாம் நான் படுற கஷ்டம் ரொம்ப கம்மி அப்படின்னு
நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானம் செய்யும் பொழுது, கிறிஸ்துவின் பாடுகளை நாம் நினைவு கூறும் பொழுது நமக்கு புது புது ரெவலேஷன், வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம் தேவனுடைய பாடுகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளாய் இருப்பதற்கு சந்தோஷப்படணும். நாம் தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம், அதாவது அவருடைய வார்த்தை நம்மோடு கூட என்ன, வார்த்தையின் நிமித்தம் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறோம். பாதகன்னா யாரு? பாதகன்னா கொடூர செயலை செய்தவர்கள் பாதகன். சரிங்களா? அவன் என்ன செய்யறான்? கொடூர செயலை செய்ததுனாலே அவன் அந்த ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறான். ஆனா நாம கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நிமித்தமாக நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்ம பங்காளிகளாக இருக்கிறோம். சரிங்களா? அதே போலதான் குற்ற செயலில் ஒருத்தன் செயல்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு போறான். நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கும். ஆனா வார்த்தையோ ஒரு நாளும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. அந்த வார்த்தை நம்மை விடுதலையாக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மாட்சிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி மிக பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? சகித்து கொண்டிருக்க வேண்டும். எதற்காக? நித்திய மாட்சிமைக்காக. நம்முடைய பாடுகள், நமக்கு உண்டான இந்த இரட்சிப்பை நித்திய மாட்சிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி மிக பொறுமையோடு நம்ம அந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும். நீ பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மக்கள் மத்தியில் அநேக சொல்றத பாருங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் பிரச்சனை, நிம்மதியே இல்லை. அநேக சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கோம். பாருங்க, இப்போ மனைவி நல்ல ஸ்பிரிச்சுவல்ல நல்லா இருப்பாங்க, ஆனால் கணவன் பிரச்சனை பண்ணுவார். கணவன் நல்லா ஸ்பிரிச்சுவல்ல இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் மனைவி பிரச்சனை பண்ணுவாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போவாங்க, பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு அநேகம் உண்டு. பாடுகள் உபத்திரவங்கள் அநேகம் உண்டு. இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பாதுகாத்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின்படி அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. அவர் என்றென்றைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தை மாறாது. நாம் இயேசுவோடு கூட மரித்தோமானால் இந்த பாடுகள் எல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த பாடுகள் எல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இருப்போம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சார். நமக்காக தான் மரிச்சார். நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் சகித்து கொண்டார். அவருடைய மரணம், நாம ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம மரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரித்தது போல நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம மரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது நாமளே அதே போல நாமளே என்ன செய்யறோம்? உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம். அவர் எப்படி இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்தாரோ அதே போலதான் நம்மையும் அந்த பாடுகளிலே வழி நடத்துகிறார். ஏன் தெரியுங்களா வழி நடத்துகிறார்? ஏன் பாடுகளின் பத்தியிலே நம்மை வழி நடத்துகிறார்? நமக்கு ஒரு போராட்டம், பரீட்சை, எக்ஸாம். நம்ம என்ன செய்யறாரு? எக்ஸாம் மூலமா அந்த பாடுகளை கொடுத்து, இந்த மகன் என் மகன் இந்த பாடுகள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லை என்னை முணுமுறுக்கிறானா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்யறாரா? நம்மை ஒரு எக்ஸாம் மூலமாக, ஒரு சோதனையின் வழியாக நம்மை வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நாமும் பாடுபடுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்தது போல நாமும் எழுந்திருக்கிறோம். அவர் இப்பொழுது ஆளுகை செய்யும் போது அவரோட கூட நாமும் ஆளுகை செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்தோமானால்
அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக வச்சிருக்கிறார். நம்மை கடிந்து கொள்ளலாம், நம்மை என்ன செய்யலாம், அந்த போராட்டங்களில பேசலாம். இயேசு கிறிஸ்து சொல்ற, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னா ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப மலைகள் என்பது நமக்கு உண்டான ஒரு பெரிய பிரச்சனை. அது எந்த பிரச்சனையானாலும் இருக்கலாம். சரீர பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு, எல்லா வியாதிக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருந்து செயல்படுவது பிசாசு. சரிங்களா? பிசாசு தான் அவன் என்ன செய்யறான், நமக்கு சோதனைகளை கொடுக்குறான், நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான், எல்லாத்தையும் பண்றான். ஏன்? அப்ப அவன் மேல் நாம் அதிகாரத்தை செலுத்தும் பொழுது, ஆளுகை செலுத்தும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு எனக்கு படுக்கும் போது 2 காலும் பயங்கரமா எரிச்சல், ரொம்ப எரியுது, காலெல்லாம் சகந்து போய் இருந்துச்சு. அப்போ படுக்கும் பொழுது, என்னடா இப்படியே இருந்தால் நாளைக்கு எப்படி போய் செய்தி எடுக்கிறது, காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எரிச்சல்ல உடனே அந்த எரிச்சலை கொடுக்கிற பிசாசின் மீது நான் ஆளுகை செய்தேன், கட்டிந்து கொண்டேன். கொண்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த எரிச்சல்லாம் இல்லை, நல்லா தூங்கினேன். பாருங்க, அப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருந்து செயல்படுவது யாரு? பிசாசானவன். இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட நன்மையான காரியத்தை தவிர எந்த ஒரு கெட்ட காரியமும் கிடையாது. சரிங்களா? ஆனா பிசாசு கிட்ட தீமையான காரியத்தை தவிர நன்மையான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவன் செய்யறதெல்லாம் மக்களை துன்பப்படுத்தணும், அவன் தேவனிடத்துல இருந்து ஒரு மனுஷனை பிரிக்கணும், அவனை பாவத்துல விழ வைக்கணும், பாவத்திலேயே இருக்க வைக்கணும். அதான் அவனுடைய திட்டம். ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்மை ரட்சித்து நம்ம வழி நடத்தி நம்மை நித்திய மாட்சிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நாமும் பாடுபடுகிறோம். சரிங்களா? இப்ப பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வாசனம் புதுசா வாசித்துருங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட நாம பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யறோம். இயேசு கிறிஸ்து நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாருங்க, நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்யறோம். அப்ப நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்னு சொன்னேன்? எல்லாம் முழிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்காக. சரியா? அப்ப நம்ம இயேசுவோடு கூட இருந்தா அவரோடு கூட நாமளும் என்ன செய்யறோம்? ஆளுகை செய்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு உண்டாகும் சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் இவை அனைத்தும் ஆவிக்குரியவைகளிலோ சம்பந்தப்பட்டவைகள். சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னா என்னால ஜபிக்க முடியுமா? சோர்வுபடுத்துருவோம். சரீரத்தில் பிரச்சனை மட்டும் இல்லைன்னு இல்லைங்க. ஒரு 500 ரூபா காசு இல்லைன்னா, எம்டியா இருந்தீங்கன்னா அன்னைக்கு சோர்ந்து போயிருவீங்க. என்னத்தை செஞ்சு என்னத்தை, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே இல்லைப்போ. இதே ஒரு 1000 ரூபாய் யாராவது காசு கொடுத்தா அன்னைக்கு சூப்பரா சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நல்லா இருக்கு, 1000 ரூபா இருக்கு, பாத்துக்கலாம், 1000 ரூபா இருக்கு, பாத்துக்கலாம், பேசிக்கலாம், சந்தோஷம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சரீரம் பாடுபட்டா அது ஆவிக்குரிய விஷயங்களை பாதிக்கிறது. சரிங்களா? ஆவிக்குரிய விஷயங்களே சம்பந்தப்பட்டிருக்கு. உலக காரியங்கள் அதிகாரங்கள் எல்லாம் நம்மை நெருக்கும் பொழுது நமக்கு பாடுகள் வருகிறது. சரீரத்தில் பாடு வரும் பொழுது அது ஆவிக்குரிய தளத்திலே அது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்பதான் ஆண்டவர் நன்மை செய்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். சரிங்களா? அதனால்தான் தாவீது சொல்றார், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும். சங்கீதம் 101வது வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. அதுல தாவீது ஒரு சில காரியங்களை பேசியிருப்பாரு. சங்கீதம் 101ல இருந்து வாசிங்க.
தேங்க்யூ ஜீசஸ். பூமியின் குடிகளே, ஆ எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆ மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆ ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆ கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். ஆ நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆ. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்றோம்? கர்த்தரை ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய்யணும். 500 ரூபா காசு இருந்தாலும் சரி, 1000 ரூபா காசு இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் கற்றுக்கொண்டேன். சரிங்களா? நான் பிஸ்னஸ் அந்த வாட்ச் கடை வச்சு செய்கிறப்ப இன்னைக்கு 50 ரூபா வந்துச்சுன்னா பயங்கர சந்தோஷமாக வருவேன். 50 ரூபா இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போகணும், 7 கிலோமீட்டர் வரணும். ஆனால் அந்த சைக்கிளில் அந்த 50 ரூபா சம்பாதிச்சு, ஆஹா இன்னைக்கு 50 ரூபா வந்துச்சு வருமானம்னு சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வருவேன். ஒரு நேரம் ஒன்றுமே வராது, சும்மா சோகமாக வருவேன், பாட்டு பாட மாட்டேன், சோத்தரைக்க மாட்டேன், எதுவுமே நான் பாட்டுக்கு வருவேன். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், நேற்று 50 ரூபா கொடுத்தப்ப துதிச்சேன், இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா வர. ஆவியானவர் பேசுவார். அப்போ தான் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரை மன்னிச்சிருங்க, நான் இன்றைக்கும் உண்மை ஆராதிப்பேன். இருந்தாலும் இல்லைனாலும், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நமக்கு சுகம் இருந்தாலும் சுகம் இல்லைனாலும் நம்ம தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை தான் தேவனை விரும்புகிறார். இம்மைக்குரிய மாத்திரம் நம்ம ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்றால் நாம் பரிதபிக்கிறவர்களாக இருப்போம். என்ன, தேவன் பரலோகத்தில் நித்தியமாய் நம்மோடு கூட இருக்க போகிறார். நாம தேவனோடு கூட இருக்க போறோம். அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு உண்டாக வேண்டும். பாருங்க, வேதத்துல அநேக ஊழியக்காரர்கள், வேதத்தில் அநேக ஊழியக்காரர்களை பற்றி இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட சீசர்களை குறித்து அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. எல்லாருமே பாடுபட்டவங்க தான். இன்னைக்கு காலையில் தேவன் பேசும்பொழுது செய்தி கொடுங்க, ஸ்தேவானை பற்றி பேச சொன்னார். ஸ்தேவானுடைய கதை தெரியுமா? ஸ்தேவான் பாருங்க, பவுல் சுவிசேஷம் சொல்றதுலையும் புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை சொல்றதுக்கும் நேரம் சரியா இருக்கு. ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் போய் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு பவுலுக்கு ரொம்ப நேரம் சரியா இருக்கு. அப்ப இந்த ஏழைகள், விதவைகள், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு குழுவை ஏற்படுத்துறாங்க. அந்த குழுவுல ஸ்தேவானும் ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? அந்த ஸ்தேவான் என்ன செய்யறாருன்னா, அவர் அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் பார்க்கிறார். புறஜாதிகளுக்கு, ஏழைகள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் நம்ம விசாரிக்கணும், இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு பணமெல்லாம் வசூல் செய்து செய்யறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலரின் புத்தகம் 6வது அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். அப்ப ஸ்தேவானுக்கு பயங்கரமா நல்ல வல்லமையா ஆவியானவர் இறங்குறாரு. அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் மூலமாக பல அற்புதமான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஸ்தேவான் மூலமாக ஆவியானவர் இங்க பலமாய் செய்கிறார், வல்லமையா செய்கிறாரு. இன்னைக்கு நாம அப்படிதான் வல்லமையா ஊழியத்துல இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறோம். ஆனா உலக காரியங்கள் நம்ம நெருக்கும் பொழுது நமக்கு போராட்டம் வருகிறது. சரிங்களா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா, 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, அப்ப வல்லமையாய் இங்கே ஸ்தேவான் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்கிறார். அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய பெரிய வல்லமையான காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. ஆனால் இங்கே ஒரு குழுவை எல்லா ஊர்ல இருந்து சேர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஸ்தேவானுக்கு விரோதமாய் எழும்பி அவங்க என்ன செய்யறாங்க? யோவானை கொலை செய்ய வழி தேடுகிறார்கள். பாருங்க, 7வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. என்ன நடந்தது?
இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமன அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் வரும். நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லையா? நினச்சிருக்கோம். என் ஒய்ஃப் நல்லா நினச்சிருக்காங்க, நினச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஏன்னா சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும். உலகத்தின் சட்ட சித்தங்கள், உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, என்ன அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் ஊழியக்காரர்களை நெருக்குவார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பும் பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஜெபிக்காதபடி போராட்டம், வேதம் வாசிக்காதபடி போராட்டம். சரிங்களா? தேவனுக்காக எந்த ஒரு சிறு வேலை செஞ்சாலும் போராட்டம். இப்படி போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். தினந்தோறும் எதுக்காக நம்ம ஜெபிக்க சொல்கிறோம்? இன்னைக்கு ஜெபிக்கிறது இன்னைக்கு அநேக இடத்துல குறைஞ்சி போச்சு. ஜெபித்தா வேதம் வாசிக்கிறது இல்லை, வேதம் வாசித்தா ஜெபிக்கிறது இல்லை. ரெண்டுமே நடைபெறணும். வேதமும் வாசிக்கணும், ஜெபமும் செய்ய வேண்டும். ஒரு நாணயத்துல ரெண்டு பகுதி இருக்கு, தலை இருக்கு, பூ இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துங்க. ஆமா. அப்ப ஒரு சைடு தலை இல்லாம ஒரு காசை கொண்டு கொடுத்து பாருங்க, வாங்குவானா கடைக்காரன்? வாங்க மாட்டான். ஒரு சைடு பிரிண்ட் இல்லாத நோட்டை கொண்டு போய் கொடுத்தா வாங்குவானா? வாங்க மாட்டான். அந்த மாதிரி தான் ஒரு நாணயத்தில் இரண்டு பகுதிகள் இருப்பது போல ஜெபமும் வேத வாசிப்பும் ரெண்டும் ஒண்ணு. ஓகேவா? அப்ப ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இந்த ரெண்டு முறையும் நம்ம கையாண்டு கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பூதாகாரமா வெடிச்சு நமக்கு விரோதமா எழும்பி அப்ப பேசி, பக்கத்து வீட்டுக்காரன் பேசி, மூணாவது வீட்டுக்காரன் பேசி, எல்லாம் பேசி நமக்கு எல்லாம் ஒரு கூட்டம் கூடி நமக்கு விரோதமா வந்துருவாங்க. சரிங்களா? 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 13:4-5. மைக்கில் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், பாருங்க, அவர் பலவீனத்துல சிலுவையில அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன கஷ்டம், துன்பங்கள், என்ன உபத்திரப்பட்டாலும் நீங்க தேவனுடைய வல்லமையில பலப்படுவீங்க. அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நம்ம இயேசுவோடு கூட நம்ம பிழைத்திருக்கிறோம். நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்படவே கூடாது. எபேசியர் 3வது அதிகாரம்
3வது வசனத்துல புறஜாதிகள் விசுவாசத்தினால் உடன் சுதந்தருமாய், அதை வாசிங்க. ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நாம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில நம்ம ஒவ்வொருவரும் அவயங்களாய் இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறோம். உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறோம். சரிங்களா? உடன் சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம் நாம. அப்ப இத்தனை நம்ம புறஜாதியா இருந்ததுனால கிறிஸ்து இயேசுவினால விசுவாசத்தினால நம்ம எல்லாரும் சுதந்திரமா இருக்கிறோம், பங்காளிகளா இருக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், எல்லாரும் சுகமா வாழுவீங்க, நல்லா ஏசி ரூம்ல படுத்து தூங்குவீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. என்ன சொல்றீங்க? கார்ல போவீங்க சுகமா வாழுவீங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன், என்ன அதனால நீங்களும் ஜெயிப்பீங்க, அப்படிதான் சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அப்ப இன்னைக்கு போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கத்தான் செய்கிறது. யாருக்கும் போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார், 2 சபைகள் வச்சிருக்கிறார், சபை ஆராதனை நடத்துறார். அவர் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் என்ன செய்யறாருன்னா ஹோட்டல்ல ரூம் பாயா இருக்கிறார், பாஸ் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, பிரதர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை அங்க வேலை செய்யற ஒரு அம்மா, ரட்சிக்கப்பட்ட அம்மா சர்ச்சுக்கு போற அம்மா, அது எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை தான் பிரதர் எனக்கு டியூட்டியே போடுறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் பிரதர், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓனர்கிட்ட சொன்னா நீங்க டியூட்டி மாத்திக்கங்கன்றாங்க, ஆனா இந்த அம்மா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போகுது பிரதர், நான் எப்படி பிரதர் போறது? நான் காலையில இருந்து ஆராதனை நடத்திட்டு நான் எப்படி பிரதர் சர்ச்சுக்கு வருது? நம்ம ஆளுங்களே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் சொல்றாரு, நான் மதியானம் காலையில லீவ் போட்டு மதியானம் 2 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒரு உபத்திரம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஒரு உபத்திரம் எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு நெருக்கங்கள் வரும், ஊழியத்துல வரும். நம்ம அப்படித்தானே ஒரு இடத்துல போய் சர்ச்சை நடத்தி இப்ப எவ்வளவு உபத்திரப்பட்டோம், எவ்வளவு பாடுகள் பட்டோம், இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதனால் நம்ம எல்லாவற்றையும் திடன் கொண்டு நம்ம இருப்போம். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நீங்க வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலே நாமும் அவரோடு கூட சாயல்ல நம்மளும் மரிச்சதுனால இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு இந்த உலகத்துல எழுந்தாரோ அதே போல நாமளும் அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாமளும் என்ன செய்யறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 19 இருந்து கடைசி வசனம் வரையில வாசிங்க, 23 வரையில வாசிங்க போதும். அப்ப என்ன நடக்குதுன்றத நம்ம இங்க பார்க்கணும். சரிங்களா? நமக்கு போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, எப்பவுமே இப்படிதான் நடக்குமா? அப்ப நம்ம நிம்மதியா வாழவே முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? இப்படியே நான் எவ்வளவு நாளைக்கு போராடுறது, கஷ்டப்படுறது அப்படின்னு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய யாருங்க நல்லா கவனிங்க. அவர் எப்படி பலத்த வல்லமையுள்ள சத்துவத்தின்படியே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அது போல நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது சரிங்களா என்ன நடக்குது? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அவருடைய வல்லமை அந்த வல்லமையை நம்மிடத்திலே காண்பிக்கும்படியாக நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் ஆமென் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆமென் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் நம்ம உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாத்தீங்களா? அவர் தான் சபைக்கு தலையா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அவர் தான் வல்லமை உள்ள தேவன். நம்ம இந்த பாடுகள் எல்லாம் அவர் அப்படிதான் இருக்கும். எல்லாத்துலேயும் நம்மை தேவன் என்ன செய்வார்? பாதுகாப்பு கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார். அவரை விசுவாசிக்கும் பொழுது பலத்த வல்லமையுள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அதனால சோர்ந்து போயிருக்கேன், இந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி கட்டப்படாமல் இருக்கிறதோ அதே போல நம்முடைய பிரச்சனைகளும் என்ன செய்யும்? எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் ஓடி போகும். சரீர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனங்களுக்காக நன்றி. எங்களை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு எங்களை பங்காளிகளாக நீங்க வைத்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த பாடுகள் அப்பா, உண்மையிலே இந்த இப்பாடுகள் இப்பொழுது இருக்கலாம், ஆனா எல்லாவற்றிலிருந்தும் தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கரம் கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. நல்ல பெலன் சுகன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.